குரங்கின் கதை. குரங்கு ஒன்று தேக்கு மரத்தின் குளிர்ச்சியான நிழலில் படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது காற்று சற்று பலமாக வீசவே தேக்கு மரத்திலிருந்த உலர்ந்த காய்கள் பொத்து பொத்தென்று குரங்கின் மேல் விழுந்தன. கற்களால் அடிப்பட்டது போல எழும்பிய குரங்கு, ஐயோ, யாரோ என்னை கல்லால் அடிக்கிறார்கள் என்று அலறியபடி வாரி சுருட்டிக் கொண்டு எழுந்தது. எழுந்த பிறகுதான் தெரிந்தது அவை மரத்திலிருந்து உதிர்ந்த காய்கள் என்பது. குரங்குக்கு தேக்கு மரத்தின் காய்கள் மீது கொள்ளாத கோபம் வந்துவிட்டது. உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி அவற்றை காலால் ஓங்கி ஓங்கி மிதித்தது. கால்தான் வலித்ததே தவிர காய்களுக்கு ஒன்றுமே நேரவில்லை. குரங்கின் முட்டாள்தனத்தை மரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குருவி ஒன்று குரங்கிடம் கேட்டது, குரங்கண்ணே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? குரங்கு சொன்னது, இந்த காய்களை பழிவாங்க வேண்டும் என்று பார்க்கிறேன், ஆனால் இவற்றிற்கு ஒன்றுமே நேரிடவில்லை என்று. குருவி சொன்னது, இவற்றை பழிவாங்க ஒரே வழி, மண்ணில் இவற்றை குழி தோண்டி புதைத்து அவற்றின் மீது தண்ணீர் ஊற்றி வைத்து விட்டால் அது அப்படியே மண்ணோடு மண்ணாகிவிடும் என்றது. அது மட்டுமல்ல, தண்ணீரில் தூக்கி வீசிவிட்டாலும் அது அப்படியே அழுகி போய்விடும் என்றது. குருவி சொன்னதை உண்மை என்று நம்பிய குரங்கு அன்று முதல் இன்று வரை தேக்கு விதைகளை தேடி தேடி பிடித்து பழி வாங்கி வருகிறதாம். அது ஆற்றில் எரிந்த விதைகள் வெகு தூரம் பயணித்து கரை ஒதுங்கும் இடமெல்லாம் தேக்கு தோப்புகள் உருவாகி வருகின்றன. புதைக்கப்பட்ட விதைகள் வளர்ந்து மரமாகி காட்டை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. இன்று வரை முட்டாள் குரங்கு பழி வாங்குவதாக நினைத்துக் கொண்டு அதை பெருக செய்து கொண்டே இருக்கிறது. ஊழியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒழிப்பதாக நினைத்துக் கொண்டு பிசாசும் இப்படித்தான் நம்மை புதைப்பதும் தொலைதூரம் போய்விடும்படி வீசி எறிவதுமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். நாமோ அக்கினியில் எரியப்பட்டாலும் ஆயிரங்களாய் முளைத்து பரம்புகின்ற விதைகள் என்பது அவனுக்கு தெரியாதல்லவா? ரோமர் 8:36 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ? இப்படி அவன் எந்த துன்பத்தில் நம்மை புதைக்க அழிக்க எண்ணினாலும் நாம் தான் விருட்சமாக எழுந்து நிற்போம்.